ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாதி சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாசலாம் நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு அரிசி மாவு கோலம் போட்டுட்டு கிருஷ்ணர் பாதம் குட்டியாக 2 வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். குட்டி பையன் தூங்குறான், அவன் எழுந்திரிச்சோன்னா அவன் பாதம் தான் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோலாம் எடுத்து தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு, குட்டியாக ஒரு கிருஷ்ணர் இருக்கார், அவரையும் நல்லா குளிப்பாட்டி அவருக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு வாழை இலை விரித்து எல்லா பலகாரத்தையும் சாமிக்கு எடுத்து வச்சாச்சு. என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அச்சு முறுக்கு, தட்டை, அதிரசம், முறுக்கு, இனிப்பு சீடை, கார சீடை, லட்டு எல்லா பலகாரமும் சாமிக்கு எடுத்து வச்சாச்சு. பலகாரம் எல்லாமே கடையில் தான் வாங்கினோம், அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. எல்லா பலகாரம் எல்லாம் கடையில் வாங்கினது தான். சரி, நம்ம வீட்டில் சாமிக்கு பாயாசம் மட்டும் பண்ணலான் இருக்கோம், அதனால் பலகாரம் எல்லாம் கடையில் வாங்கினது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோவுக்கு பூ வச்சலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் நைட்டே கட்டி வச்சிட்டேன். பூவெல்லாம் எடுத்து சாமி ஃபோட்டோவுக்கு வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணருக்கு ஒரு பூ வச்சாச்சு. 2 குட்டியாக 2 விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு 2 குட்டி விளக்கு, நெய் விளக்கு ஏற்றலான்னு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குலோஜாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பாயாசம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டி வச்சு நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே நெய்யில் அவளும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து அவள் பாயாசம் தான் பண்ண போகிறேன், அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அவள் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள். இப்போ நம்ம சாமிக்கு அவள் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கொண்டு சாமிக்கு படைச்சிடலாம். இப்போ நம்ம சாமிக்கு படைச்சிட்டு குட்டி பையனும் எந்திரிச்சிட்டான், அவனையும் போய் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அவனோட பாதத்தெல்லாம் வாசலில் பதிச்சுட்டு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாமிக்கு பாயாசம் எல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. குட்டி பையனையும் போய் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரெடி பண்ணிவிட்டு அவனோட பாதத்தையும் நாங்கள் வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு சரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டு 2 குட்டி கிருஷ்ணரை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இவங்க தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வீட்டில் விளக்கேற்றி நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி இப்படி தான் சாமி கும்பிட்டோம். நீங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.